நான் படிக்கிறதும் ஃபைன் ஆர்ட்ஸ் தான். நான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே வரைய பிடிக்கும். பட் கொரோனா டைமில் என்னோட இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாச்சு. அந்த டைமில் வீட்லேயே இருந்தனால அந்த ஆர்ட் பேஸ் அதை தவிர வேறு எதுவுமே பண்ணுறதுக்கும் இல்லை. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நானும் இவ்வளோ நல்லா வரைவேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அப்போலேருந்து இதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். 3 இயர்ஸ் நான் என்னோட யூஜி முடிச்சதுக்கப்புறமா இல்லை நம்மளுக்கு வந்து ட்ராயிங் தான் வரணும், நம்மளுக்கு அதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைன் ஆர்ட்ஸ் சூஸ் பண்ணி அந்த பேஸில் போயிட்டுருக்கேன். இது வந்துட்டு என்னோட ட்ராயிங் கிளாஸ் நான் ஒரு 3 மந்த்ஸ் சும்மா ஒரு பேசிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு யூஜி பிஜி பண்ண போகிறோம், ஸோ அதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக போகும்போது அவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க நீங்கள் இந்த மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது. இந்த ஆர்ட் வந்து ஒரு 10-12 இயர்ஸாக 13 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோட பேஷன் ஆக்சுவலாக. drawing வந்து இட்ஸ் மோர் ஆஃப் லைஃப் ஃபார் மீ. ஸோ ஐ எம் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் drawing. அண்ட் இப்போ இது வந்து இம்ப்ரவைஸ் பண்ணினது வந்து மோர் ஆஃப் கிளாஸஸ் அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் நிறைய காமிச்சதால வந்து ஐ எம் ஏபிள் டு டூ த டெக்ஸ்டர்ட் ஆர்ட். இது வந்து இட்ஸ் இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணணும்னா ஐ எம் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் டீச்சிங் த பீப்புள் who are interested in drawing. I want this to reach people because it's not the regular art. Many number of hours, more than 30 இதெல்லாம் வந்து 30 hours I have spent. The horse painting வந்து 30 hours I have invested my hours. And இது எல்லாமே வந்து it's not the regular art. It will have a texture and it has a meaning into it. And I will be more happy if this reaches and people are more interested in learning the art. இது வந்து ஐ யூஸ் டு சீ யூடியூப்ல பார்க்க போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது வந்து நம்ம ஊரு கிடையாது, வெஸ்டர்ன் ஆர்ட். சரி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டு கிஃப்டா கூட ஆரம்பிச்ச போது எல்லாரும் என்கரேஜ் பண்ணாங்க. இது வந்து இந்தியாவிலவே பிசிக்கல் ஸ்டோரி கிடையாது, நீ வை டோன்ட் டு ஸ்டார்ட் சொல்லிட்டு. ஸோ அது நான் ட்ரையல் அண்ட் எரர்லாம் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பண்ணிட்டு சரி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலவே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பிசிக்கல் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். இது வந்து மேக்ரமே த்ரெட். இது வந்து அன்லைக் அதர் ஜுவல்லரி இட் வில் நாட் பிகம் அ பிளாக் அண்ட் இட்ஸ் நாட் எக்ஸ்பென்சிவ் கூட கிடையாது, ரீசனபிளா இருக்கும். வெயில்ல கூட போனா கூட அது வந்து ஃபேட் ஆகாது. இந்த லைட் வெயிட் ஆல்சோ. இப்போ எங்கன்னா ஊருக்கு போறோம், மேரேஜுக்கு போறோம்னா இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் இந்த கம்ப்ளீட் ஜுவல்லரி எடுத்து போது இந்த மாதிரி எடுத்து போயிட்டு அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இது மாதிரி தான் லைக் பண்றாங்க. என் பேர் ராதிகா. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். நான் 8 வருஷமாக நியூஸ் பேப்பர் டால்ஸ் மேக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒர்க் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் அண்ட் பேம்பூ ஸ்டிக் இது வச்சு பண்ணுறோம். இது வரைக்கும் நான் ஒரு 4000 டால்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அப்ராட் அண்ட் இந்தியா ஃபுல்லாகவே இந்த டால்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நேம் வந்து குயின் பி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்படிங்கிற நேமில் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். 8 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால வீட்டில் லோன்லியாக இருப்போம். ஸோ அப்போது என்னுடைய மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக நான் இந்த ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் இன்னைக்கு என்னுடைய ஒரு ப்ரொஃபஷனாக மாறிடுச்சு. ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் டீச் பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் இது வந்து பிளாக் ஃபேஸ் அதனால நிறைய பேருக்கு பிடிக்கல. இது ஆஃப்ரிக்கன் ஸ்டைலோட ரெப்ளிகேஷன். ஸோ நம்ம வந்து இது இந்தியன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு அக்செப்ட் பண்ணல, பட் இப்போ போக போக எல்லாருக்குமே இதோட லுக், கலர், டிசைன்ஸ் எல்லாம் பிடிச்சி போக இப்போ நல்ல வரவேற்பு இருக்கு.